கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை தியானிக்க போகிறோம். நாம் விட்டு விடாது இருக்க வேண்டிய காரியங்களை ஸ்தோத்திரம் நாம் தியானிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முக்கியமாக 2 காரியங்களை மையமாய் வைத்து 2 முக்கியமான சத்தியங்களை நாம் தியானித்து அதன் அடிப்படையில் இருக்கிற வேதவசனங்களை வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். முதல்ல நாம் ஸ்தோத்திரம் நம்மை தேடி வந்து விடுதலையாக்கி பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் அடிமைத்தன கட்டியிலிருந்தும் மற்றும் நரகத்தின் பிடியிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி சோத்திர தேவனுடைய ஜனமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிற சோத்திர நம் கர்த்தரை விட்டுவிடவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், ஜீவிய காலமெல்லாம் சோத்திரம் இந்த உண்மை தெய்வத்தை மெய் தெய்வத்தை நாம் கண்டு கொண்டு இருக்கிறோம். பெரிய பாக்கியம். வேதம் சொல்கிற கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனமும் அவரை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டு பாக்கியமுள்ள ஜனங்கள் நாம் சோத்திரம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தரை விட்டுவிடவே கூடாது. சோத்திரம் முன் வைத்த கால கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஒரு நாள் பின் வைத்து பின்வாங்கி போகவே கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து என்ன பண்ணும், மனுஷனுடைய கொள்கை மேலே நம்பிக்கை வச்சுருவாங்க. சோத்திரம். ஒரு மனுஷனை 20 வருஷமாக ஆமாம் சோத்திரம் ஆண்டவரை குறித்து ரட்சிப்பை குறித்துலாம் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டே வந்த ஒரு மனுஷன் சோத்திரம். ஆமாம், அந்த ஆளுடைய வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். சில மாதத்துக்கு முன்பாக பார்த்தா சோத்திரம் அந்த ஆளே சொல்கிறான், நான் இந்த நம்பிக்கை விட்டு நான் விலகிட்டேன், எனக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாக்கும் அப்படின்னு. 20 வருஷமாக நம்பிக்கை இல்லாமலையா அந்த இயேசுவா நீ யாரையும் நீ பிரசங்கம் பண்ணன லெனின் ஒரு மனுஷன் சோத்திரம். அவ பாருங்க, இப்படிப்பட்ட சோத்திரம் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட ஆட்களுடைய காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். சோத்திரம். சபையில் உங்களுக்கு சரியான சத்தியம் போதிக்கப்படுகிறது. அப்போஸ்தல உபதேசம், ஆண்டவருடைய சோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிரமாணங்கள் போதிக்கப்படுகிறது, ஆரோக்கியமான உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. உங்களுக்கு இது போதுமானது. அல்லேலூயா. அதனால் ரொம்ப கவனமாக இருந்து நல்ல மூத்த நல்ல அனுபவம் இல்லை நல்ல சத்தியம் பேசுகிற ஊழியர்களுடைய செய்திகளை கேட்குறத நான் தவறுன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லா பைபிளை வச்சு கொண்டு பேசுகிறதெல்லாம் எல்லாருடைய பிரசங்கம் சரிதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா கள்ள போதனைகள் கலப்பட உபதேசங்கள்லாம் பெருகி இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறோம். அதுதான் சொல்லப்படும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அப்படின்னா மனுஷனுடைய கொள்கை மேலே மனுஷனுடைய ஏன்னா கள்ள போதனைகள் கள்ள உபதேசங்கள் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வருகிற காரியங்கள் தான் அதிகமாக. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவைகள் எல்லாமே மனுஷ கற்பனைகள், தேவனுடைய கற்பனைகள் அல்ல, தேவனுடைய கட்டளைகள் அல்ல. மனுஷ கற்பனைகளை கலந்து என்ன பண்ணுறது, பிசாசுடைய தந்திரம். எப்படியாவது கிறிஸ்துவத்தை சோத்திரம் அநேகர் காலங்காலமாக முயற்சி பண்ணி தோற்று போனாங்க. என்னென்னா பொய்யாக்கணும், பைபிள் உண்மை இல்லைன்னு நிரூபிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த ஆளுகள்லாம் கடைசியில் சோத்திரம் இந்த பைபிள் உண்மை, இந்த பைபிளின் தேவன் உண்மையானவர் என்று அறிக்கையிட்டு முடித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான். ஏன்னா ஒரு நாளும் ஜீவனுள்ள தேவன் மாறாதவர், அவருடைய தேவனுடைய வார்த்தையும் மாறாத வார்த்தை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அதுதான் முக்கியம். இது ஒரு காரியம். 17:5 வாசித்தாச்சில் 6 பாருங்க சோத்திரம். அவன் அந்தர வெளியில் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்களுடைய நிலைமை எப்படியா, அந்தர வெளியில் கரளையாய் போன சோத்திரம். பாருங்க, அதாவது கரளையாய் போன செடியில் என்ன பிரயோஜனம் உண்டு சோத்திரம். அப்போ நல்ல தண்ணி பாய்ந்து அல்லது சோத்திரம் அதிகமாக வெயிலுடைய உஷ்ணத்தினாலே கறி போன காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சோத்திரம். பலன் கொடுக்காமல் போகிற சோத்திரம் ஒரு நிலத்தினால என்ன பிரயோஜனம் உண்டு. அதே போல தான் ஒரு மனுஷனுடைய நிலம் ஆயிரம் சொல்லப்பட்டிருக்குது. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களின் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் அப்போ கர்த்தரை விட்டு விட்டு அந்த நிலைமை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டால் என்ன நடக்கும்? அடுத்த வருஷம்
சோத்திரம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் முக்கியம். நாம் கர்த்தர் மேலே கடைசி வரைக்கும் நாம் வைத்த நம்பிக்கையை விட்டு ஒரு நாள் விலகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பிக்கை வைத்து அது கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன். ஆமாம், கடைசி எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்புகிறது, எல்லாவற்றிலும் கர்த்தரை விசுவாசிக்கிறது. ஆமாம், அப்படிப்பட்ட மனுஷர் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நீங்கள் அப்படி இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த வசனம் பாருங்க. சோத்திரம் தண்ணீர் அண்டையிலே நாட்டுப்பட்ட நல்ல சோத்திர, நல்ல உழுது சோத்திர, அதாவது பண்படுத்தி நல்ல விதைத்து நல்ல தண்ணீர் பாய்ச்சின இடத்துல எப்படி அந்த சோத்திர அந்த செடி வளரும். செடி சோத்திர மரமாகி பூத்து காய்த்து கனி கருகிறது போல இருக்குமா. பாருங்க, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். பாருங்க, கால்வாய் ஓரமாக இருக்கிற அந்த மரம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஏன்னா கால்வாய் வழியாக போகிற அந்த தண்ணீரெல்லாம் அது இழுத்து என்ன எப்படி இருக்கும், நல்ல செழுமையாக இருக்கும். ஆமாம், சோத்திரம் நல்ல பலன் கொடுக்குறதா இருக்கும். அப்படி இருப்பாங்களாம். கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதே. சோத்திரம். உஷ்ணம் அதிகமாகும் போது என்ன ஆகுது, வறட்சி வந்துடுது. சோத்திரம். அப்போ அது அதிகமான உஷ்ணம் தேவை. சோத்திரம். அதே சமயத்தில் அதிகமான உஷ்ணத்தினாலையும் என்ன உண்டாகுது. ஆமாம், சோத்திரம். பார்க்கணும் பார்த்தீங்களா, நம்ம பல தேசங்களில் பார்க்குறோம். அதாவது மலைகளில் அந்த காடுகளாக காணப்படுகிற அந்த மரங்களெல்லாம் எரிந்து பயங்கர சேதத்தை உண்டு பண்ணுகிறது. சோத்திரம். கலிபோர்னியா லார்ஜ் ஏசன்ஸா அதில் பாருங்கள் பயங்கரமான ஒரு சோத்திரம் காரியங்களை கேள்விப்படுகிறோம். பயங்கரமான அழிவு காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி. சோத்திரம். ஒரு பக்கம் பனி புயலினால அமெரிக்காவில் 7 சோத்திர ஸ்டேட்டில் பனி புயல் தான். வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அப்படிப்பட்டதான பயங்கரமான பனி புயல். வெறும் நம்ம பனி மூட்டத்தை தான் பார்க்குறோம். இந்த பனியே ஒத்துக்க மாட்டேங்குது நமக்கு. அந்த பனியில் மாட்டினா என்ன ஆகும்? சோத்திரம். போய் சேர்ந்துருவோமா? யாரும் சொல்கிறாங்க? சரி, நமக்கெல்லாம் அப்படி ஆகாத. அங்கே உள்ளவங்க வாழ முடியாத தேவன் கிருபை அவர்களுக்கு தர்றாரு. அங்கே அவர்களுக்கு வேண்டிய கிருபையில தர்றாரு. சோத்திரம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், பார்த்தீங்களா, மழை தாழ்ச்சி வந்தாலும் வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதமான மரத்தை போல இருப்போமா. ஹல்லேலூயா. எது நமக்கு தேவை? எரேமியா 17ஆம் அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தை போல இருக்கணும். ஹல்லேலூயா. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை போல நம்ம இருக்கக்கூடாது. கதவை சாத்திங்க. யார் வெளியே பண்ணுது? கதவை நல்லா சாத்திருக்காங்க. சீக்கிரமாக அந்த இது போடணும். என்னது, கதவுக்கு அதுக்கு என்ன சொல்கிறது, என்ன பேர்? ஆட்டோமேட்டிக் க்ளோசர்னு சொல்லுவாங்கள்ல, டோர் க்ளோசர். அடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை விட்டு விடக்கூடாது. கர்த்தரை விட்டு விட்டால் என்ன வருன்ற காரியத்தையும் பார்த்தோம். கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டா எப்படிப்பட்டதான நன்மைகள் வரும்னு பார்த்தோம். இன்னும் எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்னு சொல்றாரு. என்ன தீமையா? அந்த 2 தீமை பார்க்கலாம். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை இஸ்ரவேல் ஜனங்கள் விட்டு விட்டார்களாம். அடுத்து தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். நல்ல நீங்க ஜீவ தண்ணீராகி ஊற்றாகிய கர்த்தரை நான் பிடித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை விட்டு விடவே கூடாது. ஜீவ தண்ணீர் ஊற்று. ஆனால் அதே சமயத்தில் சோத்திரம் மற்றவர்களை ஆண்டவரை தவிர, கர்த்தரை தவிர மற்ற உலக வழிபாடு, உலக சோத்திரம், அந்த சோத்திரம், அந்த பக்தி மார்க்கங்கள்னு சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் வேதம் சொல்கிறது. தண்ணீர் இருக்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகள்னு சொல்கிறாரு. வெடிப்புள்ள தொட்டியில் தண்ணி நிற்குமா? இதுக்கு முன்னாடி நம்ம அறியாமல், சத்தியம் தெரியாமல் நம்ம வெடிப்புள்ள தொட்டிகளை தான் பின்பற்றி கொண்டே இருந்தோம்.
சோத்திரம். அறியாத காலத்தில் தேவனை மன்னிச்சாரு. ஆனால் அறிஞ்ச பிற்பாடு சோதர ஜீவத்தை நீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விட வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், தங்களுக்காக வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தாங்க. ஒன்று என்னை விட்டு விட்டாங்க, இன்னும் சோத்திரம். ஆமாம், சோத்திரம் மனுஷ கற்பனைகளும் சோத்திரம் உலக வழிபாட்டின் காரியங்களை பின்பற்றி போயிட்டாங்களே அப்படின்னு துக்கத்தோடு அந்த வார்த்தையை சொல்றார். அடுத்து பாருங்க 19 வசனத்தை வாசிங்க. அப்படி சொல்லிட்டேன். 2 தீமைன்னு சொன்னார்ல. இப்படிப்பட்ட தீமைகள் என்ன செய்யுமா? அம்மா சோதரை நல்லா கவனிக்கணும். ஆமாம், தீமை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதரம் ரசிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய குடும்பத்தார் சோதரம், நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சோதரம் பந்தங்கள் எல்லாமே கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக அதுதான் இருக்க முடியாது. ரொம்ப கவனம் செலுத்தணும். அப்படி தான் இருக்கிறீங்க. ஆமாம், யாரும் அப்படி வழி விலகி ஆமாம் சோதர பிள்ளைகளுடைய திருமண காரியங்களில் அவசரப்பட்டு விடக்கூடாது. சோதர அதே சமயத்தில் சோதர தவறான எந்த முடிவும் எடுக்காதபடி கவனமாக இருக்கணும். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் தான் எது தண்டிக்குமா? தீமை தான் தண்டிக்குமா? அடுத்து உன் மாறுபாடுகள் உன்னை பாருங்க, மாறுபாடுகள் தான் கண்டிக்குது. சத்தியத்தை பேசுகிறோம்னா சோத்திரம், நீங்கள் மாறுபாடான நீங்கள் சரியான வழியில் நடக்கும்போது அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தைரியப்படுத்தும். அதே சமயத்தில் சோத்திரம் மாறுபாடான காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகும்னா அது உங்களை சுட்டி காட்டும். சோத்திரம் எங்களுக்கு தெரியாது யார் யார் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருக்கிறாங்கன்றது உங்களை குறித்த கர்த்தருக்கு தான் தெரியும், என்னை குறித்த கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ சோத்திரம் வசனங்கள் வரும்போது நாம் என்ன பண்ணணும்? சோத்திரம் அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா, கர்த்தருடைய வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கிறதான்னு ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து வசனத்துக்குபடி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். இப்போ நீ உன் தேவனாய் கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம். இப்போ கர்த்தரை ஏன் விட்டு விடுறாங்க அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை பற்றும் பயம் என்ன செய்யலையா? போயிடுச்சு. உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் அப்போ சொல்கிறார், எத்தனை பொல்லாப்புன்னு மகனே மகளே அறிந்து கொண்டாயா? எத்தனை பொல்லாப்பும். அடுத்து என்ன சொல்கிறாரு? கசப்பும் காரியம் என்று உணர்ந்து கொள் என்று யார் சொல்கிறாரு? சேனைகளும் கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். அதனால தான் தினமும் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அன்றாடம் பேசுவார், தினமும் பேசுவார் ஆண்டவர். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை வேதத்தின் மூலமாகவே உங்களுக்கு தினமும் காட்டுவார். நீங்கள் ஜெபிக்கும் போதே சோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தான் பெரும்பாலும் எல்லாம் அதிகமாக கூடி வர்றீங்க. மற்ற நாட்களில் நீங்கள் சோத்திரம் உங்கள் வீட்டில் ஒருவேளை தொடர்ந்து ஜெபிக்க முடியாது, சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் பாடல் புத்தகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் சொல்கிற மாதிரி பாடல் புத்தகம் வச்சுக்கொள்ளணும். வேற என்ன வச்சுக்கிறணும்? ஜெபத்துக்கு ஆயத்தமாக நல்லா காலையில் எழுந்து முகம் கழுவி நல்லா சோத்திரம் சுறுசுறுப்பாக நல்லா நீங்கள் ஜெபத்துக்கு ஆயத்தமாகி ஆமாம் பாடல் புத்தகம், வேத புத்தகம் இதோடு கூட ஜெபத்தில் உட்காரணும். அல்லேலூயா. வீட்டில் ஒரு பாடல் புத்தகம் வச்சுக்கொள்ளுங்க. சோத்திரம் அப்படி பாடல்களை சில பாடல்களை பாடி சோத்திரம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளில் நீங்கள் பிரவேசிக்கும் போது அந்த நாள் உங்களுக்கு ஜெயித்திய நாளாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்தது சொல்கிறாரு பாருங்க, வேதத்தில் வாசிக்கிறோம். ரூத்துன்றதான மோவாபிய தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை குறித்து வேதத்தில் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வழியில் பிறக்க, அதாவது ஒரு பாட்டியாக சோத்திரம். அதாவது இன்னும் சொல்ல போனால் தாவீதுக்கே பாட்டி யார் தான்? இந்த ரூத் என்கிற அம்மா மாறிட்டாங்க பார்த்தீங்களா? மோவாபியர் அம்மோனியர் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது, 10 தலைமுறை ஆனாலும் ஒரு வரக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் கிருபை செய்து தேவனை உறுதியாய் பிடித்து கொண்டபடினாலே தேவனுடைய மனுஷி ஆகிய நகோமி சோத்திரம் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிள்ளை இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த அந்த மனுஷன், அந்த அம்மா சோத்திரம் பெத்லேஹேமிலிருந்து எங்கே போயிட்டாங்களாம்? மோவாபிய தேசத்துக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன? அந்த நேரத்தில் ஒரு பஞ்சம் வந்துருச்சு. மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? அந்த பெத்லேஹேம் பட்டணத்தை சேர்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறாங்க. இந்த குடும்பம் மட்டும் போய் அவங்க என்ன வேதனை அனுபவிச்சாங்கன்னு இருக்குது. அப்போ பாருங்க, பெத்லேஹேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அல்லேலூயா. தூங்காதீங்க, விழித்து பாருங்க. சோத்திரம். சேரில் உட்காந்துருந்தாலும் ஆமாம் சோத்திரம் இதாக இருந்தாலும் கண்ணை முடினீங்கன்னா தூக்கம் வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது? கண்ணை விழித்து பாருங்கள். என்ன பாருங்கள்? ஆமாம், வசனத்தை பாருங்கள், என்ன பாருங்கள். சோத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. அப்போ தான் தூக்கம் வராது. அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். காலையில் வரும்போதே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ரெடி ஆகி நல்லா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு என்ன பண்ணணும்? ஆமாம், வரணும். சோத்திரம் வந்து வந்தீங்கன்னா நீங்கள் தூக்கம் இல்லாமல் நல்ல தெளிவாக இருக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், சோத்திரம். கொஞ்சம் அப்படி டயர்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இருக்கவே இருக்குது. 2வது ஆராதனை இருக்குது, 2வது அன்னைக்கு வந்துடலாம். பாருங்கள், இதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசிரியர். ரூத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்து நீங்கள் 14வது வசனத்திலேருந்து 16 வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசனம். ரூத்து 1:4 முதல் வாசிக்கலாம். ஆ ஆ யாரு? சரி, இங்கே முன்னாடி வாசிக்கலாம். யாரு? சோத்திரம். நகோமியுடைய 2 குமாரர்களும் பெண் கொண்டார்கள். மோவாபிய தேசத்துக்கு போயிட்டாங்க. பாருங்க, அது சோதர் ஒன்று தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இந்த ரூத்தை தேவன் தெரிந்து கொண்டார் என்று தான் நம்ம சொல்லணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆனால் அவங்க 2 மகளுக்கும் அந்த மோவாபிய சரியாக இருந்தாலும் ஒருத்தி தேவனை பிடித்து கொண்டாள். தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவரோடு ஒட்டி கொண்டதுனால காக்கப்பட்டாள். அவள் தான் ரூத்து. சோதர். அவர்கள் மோவாபியர்கள் பெண் கொண்டாள். அவர்கள் ஒருத்தி பேர் யாரு? ஓர்பால். மற்றவள் பேர் அப்போ மூத்தவன் வந்து ஓர்பாலை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இளையவன் ஆமாம் 2 மகன்களில் மூத்தவன் ஓர்பாலை கல்யாணம் பண்ணியிருக்கான். இன்னொருத்தன் ரூத்தை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அங்கே ஏறக்குறைய எத்தனை வருஷம் தான் இருந்தாங்க? 10 வருஷம் வாசம் பண்ணார்கள். சரி, இப்போ எங்கே வந்துடணும்? 14ஆம் வசனத்துலேருந்து 16 14 எல்லாமே இன்றைக்கி வாசிக்க வேண்டியதில்லை, நமக்கு நேரம் இல்லை. 1ஆம் அதிகாரம் 14லேருந்து 16. சரி, மாமி மேலே பரவாயில்ல. இப்போ இப்படி அந்த நாட்களில் மாமியார் மேலே அவ்வளோ அன்புள்ள மருமகள்கள் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் இருந்தால் அந்த மாமியாரும் மருமகளும் பாக்கியவதிகள். அல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? நகமியை போல் ஒருபாலும். ஆமாம், சோத்திரம். பாருங்கள், கணவர் இறந்து போயாச்சு. 2 பேருடைய கணவர் இறந்து போயாச்சு. இந்த அம்மாவுடைய கணவரும் இறந்து போயாச்சு. ஆண்கள் 3 பேரும் இறந்து போயிட்டாங்க. தகப்பன் இறந்துட்டாரு. ஆமாம், மகன் 2 பேரும் இறந்துட்டாங்க. சோத்திரம். இப்போ பெண்கள் தான் இருக்கிறாங்க. மாமியார் இருக்கிறாங்க. அவங்களுடைய 2 மருமகளும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் எங்கள் தேசத்துக்கு நான் போகிறேம்மா, நீங்கள் இந்த தேசத்துலேருந்து ஆமாம் உங்களுக்குன்னு வாய்க்கிற ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு ஆமாம் நீங்கள் இங்கே இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்புது. அதில் சோத்திரம். அம்மா இவங்க நானும் உங்களோட வர்றேன் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க தான். ஆனால் சோத்திரம் இடையில இந்த அம்மா சொல்கிறத வச்சு அந்த ஒருபால் அம்மா என்ன அது மூத்த மருமக மாமியாருக்கு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பிடுச்சு. ஆனால் இந்த ரூத்து அவளை விடாமல் அந்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். 2 பேரும் தான் அழுதுருக்குறாங்க. ஒருபால் தன் மாமியை. சரி, இவ்வளோ சொன்ன பிறப்பாடு இந்த அம்மா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு கிளம்பிடுச்சு. சோத்திரம். தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ ஆமாம், சோத்திரம் நம்மோடு தான் இருப்பேன். அது அடுத்து சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், கவனிங்க. 15 வசனம் 15 16. நகோமி அந்த அம்மா சொல்கிறாங்க, இதோ உன் சகோதரி உன் ஜனங்கள் இடத்திற்கும். யார் இடத்துல போகிறாங்க? ஜனத்துக்கு இடத்துன்னு போயாச்சு. ஆமாம், தேவர இடத்துல போயாச்சு. நான் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றுகிற ஜனம். ஆமாம், சோத்திரம். சரி, என்ன நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் மகன்களை கல்யாணம் பண்ணீங்க 2 பேரும். இப்போ இறந்து போயிட்டாங்கப்பா. என் கணவர் இறந்து போயிட்டாரு. நானும் விதவை, நீங்களும் விதவையாக இருக்கிறீங்க. நான் எப்படி உங்களை ஆதரிக்க முடியும்? நீங்கள் போயிருங்கப்பா 2 பேரும் அப்படின்னு அன்பாக சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரூத்து மட்டும் விடாமல் பிடித்து கொண்டதுனால சோத்திரம் பிற்பாடு அந்த ரூத்துக்கு வந்த பெரிய பாக்கியம் ஓவாஸ் என்கிற ஐஸ்வர்வானுடைய மனைவி ஆனாங்க. அல்லேலூயா. சோத்திரம். இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்தும் தன் தேவரிடத்தும் திரும்பி போய் விட்டாலே, நீயும் உன் சகோதரின் பிறகு என்ன செய்ய? யார்கிட்ட சொல்கிறாப்புல சொல்கிறாங்க? ரூத்துக்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க. சரி, அடுத்த வசனம். அந்த சொன்னது நல்லா நீங்கள் இந்த உறுதி இருந்துச்சுன்னா, குடும்பத்தில் இருந்துச்சுன்னா, தேவனை பற்றி கொண்டுகிற காரியத்தில் இருந்துச்சுன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிங்க. 16 வசனம். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து ஏமா மாமியாரே சோத்திரம், நீர் என்ன மட்டும் இனிமேல் அதை பற்றி போமான்னு சொல்லிடாதீங்க. நான் இனிமேல் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உம்மோடு தான். அல்லேலூயா. அப்படி யாராவது இருக்கிறாங்களா? தேடி கண்டுபிடிப்போமாக. அல்லேலூயா. உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போக இடத்துக்கு தான். ஆஹா, என்ன மாதிரி அருமையான மாமியார் மருமகள். அல்லேலூயா. அடுத்து என்னதான்? ஆமாம், நீர் எங்கே தங்குறீங்களோ மாமியாரே
ஆமாம் மாமியார் இல்லாமல் தாயை போல நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க அந்த அம்மா. நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். அந்த ஏன்னா அந்த அம்மா அடிக்கடி சொல்கிறது தெரியுமா, என் மகளே என் மகளேன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்க, என் மகளே. ரூத்தை சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து வரும்போது நீ இடத்துல நீ நீ அதாவது நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன். எங்கே பெத்லகேம் போகிறீங்க, நான் அங்கே தான் வரப்போகிறேன். ஸோ இது இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் வரப்போகிறேன். அடுத்து எங்கேது நீர் தங்கும் இடத்துல அந்த இஸ்ரவேல் தேசத்தில் தங்குற இடம் எது, பெத்லகேம். பெத்லகேம்னா ஏற்கனவே சொன்னேன், அப்பத்தின் வீடு. கர்த்தர் சோதர் பாருங்க, அப்பத்தின் வீடை விட்டு, அப்பத்தின் வீடு தேவனுடைய வீட்டை விட்டு பொண்ணுன்னு சொல்ல போனால் பெத்தேல் சோத்துரம் இப்படிலாம் சில இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் முக்கியமான இடங்கள். பெத்தேல்ன்றது சோத்துரம், அங்கே தேவன் தரிசனமான இடம். பெத்லகேமில் தான் யார் பிறந்தார், தாவீது பிறந்தார். நம்ம ஏசப்பா பிறந்தது எந்த ஊர் தான், பெத்லகேம். உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம். உம்முடைய ஜனம்தான் இனிமேல் என்னுடைய ஜனம். அந்த சோத்திர மோவாபிய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என் ஜனங்கள் இல்லை. ஆமாம், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம். மோவாபிய தெய்வம் இனிமே என் தெய்வம் இல்லை, கர்த்தரே இயேசுவே என்னுடைய தெய்வம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். பார்த்தீங்களா எப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த அம்மாவுடைய உறுதியை பார்த்துட்டு சரிம்மா ஆமா, பார்த்தீங்களா அப்படி வந்ததுனால வந்த நன்மையை தான் ரூத் புஸ்தகத்தில் பாருங்கள், வேதத்தில் 2 பெண்களுக்காக தனியாக கர்த்தர் அவங்க பேரில் அவங்களை கணப்படுத்தி ஆவியானவர் சோதரர் அவர்களுடைய ஜீவிய சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று கர்த்தர் அந்நிய ஸ்திரியாகிய மோவாபிய ஸ்திரியாகிய ரூத், 2வது தேவனுடைய மனுஷியாகிய இஸ்ரவேல் தேசத்து பெண்ணாகிய அடிமை பெண்ணாக போய் ராஜாத்தி 127 தேசத்துக்கு ராஜாத்தி ஆகிய ஆனதான எஸ்தரை குறித்து சொல்லப்பட்ட புத்தகம். அல்லேலூயா. சோத்திரம். இப்போ பாருங்க, இது எப்படி சொல்றாரு கடைசியில். அடுத்த முக்கியமாக 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது போவாஸ் சொல்றார், கல்யாணம் பண்ண போகிற அந்த ரூத்தை கல்யாணம் பண்ண போகிற போவாஸ் சொல்றாரு. போவாஸ் யாருக்கு அடையாளம், கர்த்தரா இயேசுக்கு அடையாளம். ரூத்து சபைக்கு அடையாளங்க. ஆமாம், அடையாளமாக நம்ம கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஒரு நல்ல கொன்னம் ரூத்துக்கிட்ட இருக்குது. சோத்திரம். சரி, ரூத்து 1:15 வாசிக்கலாம். சாரி, ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்து 2ஆம் அதிகாரம் 12. பார்த்தீங்களா, சோத்திரம். வாசிக்கலாம். சொல்றாரு போவா, சொல்றாரு ரூத்தை பார்த்து, சோத்திரம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாரா, ஏன்னா உன்னுடைய செய்கை நல்ல செய்கையா இருக்குமா. சோத்திரம். அடுத்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய ஆமீன். யார்கிட்ட வந்திருக்கிற, சாதாரண ஒரு மனுஷன்கிட்ட இல்லை, அல்லது ஏதோ ஒரு தெய்வம் நம்பிக்கை என்று ஏதோ ஒன்று பின்பற்றி கொண்டு இருக்கிற காரியங்களை நீ பின்பற்றி வரலாமா. நீ பின்பற்றினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், ஜீவனுள்ள தேவன், மையான தேவன், ஏக தேவன், ஒரே சோத்திர சர்வத்தை உண்டாக்கினவரும் சர்வத்தை ஆளுகிறமான தேவனாகிய கர்த்தரிடத்துல எப்படி அவருடைய சட்டையிலங்கிலே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். அல்லேலூயா. அப்படி வந்ததுனால உனக்கு என்ன நடக்க போகுது, அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைக்க போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு இந்த இதை மறக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் இடத்துல வந்திருக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய சட்டையிலே அடைக்கலமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம். அதனால எந்த சூழ்நிலையும், எந்த பிரச்சனையும், போராட்டம், வியாதி, சோத்திரம், குறைவு, நெருக்கம், சோத்திரம், அது எதுவாக இருந்தாலும் அவைகள் மத்தியில் நம்மை சோத்திரம் மோவாபிய ஸ்ரீயாகிய ரூத்தை எல்லா விதமும் இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி நெருக்கத்திலிருந்து விசாலத்தை உண்டு பண்ணி ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஜனத்தோடு இணைத்த கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பாக்கியம் தான் நமக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அடைக்கலமாய் வந்த நமக்கு என்ன கிடைக்கும், அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. சொல்லணும் நம்ம சொல்லுங்க, இப்படி நான் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையிலங்கிலே அடைக்கலமாய் வந்த எனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன் எனக்கு உண்டு அல்லது கிடைக்கும் சொல்லி ஆமாம். இன்னைக்கு தொடர்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லேலூயா. எப்படி கிடைக்குமா, குறைவான பலன் இல்லை, நிறைவான பலன் கிடைக்கும். அப்படி விசுவாசமா அப்படியே சொன்ன வார்த்தைப்படியே போவாஸ் சொன்னபடியே நிறைவேறிச்சுங்க. நிறைவான பலன் கிடைச்சிச்சா இல்லையா. நீங்கள் ரூத்து புத்தகத்தை முழுமையாக வாசித்து பாருங்க, தெரியும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். ம் ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? அதான் சொல்றேன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தா ஆமா. இன்னைக்கு அதான். நாம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரோட இருக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வழியில நான் பின்பற்றி நடக்க ஸ்தோத்திரம். உறுதியாக ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவன் என்பதை அறிந்து கொண்டிருக்கிற நாம் உறுதியாக அவரை பின்பற்றி நடக்கணும். அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். ஆ சொல்றாங்க, பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனிதனை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவரு ஆமா. கர்த்தரோடு நம்ம இருந்தா தான் அவர் இருப்பார். நம்ம நம்ம ரட்சித்தார், அவர் பிள்ளையா ஆயிட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவரோடு நம்ம இருந்தா அவர் நம்மோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினா ஆமா, நீங்களும் நானும் அவரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை கர்த்தரை விட்டு விட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார். இது இப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட எச்சரிப்பு. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு விடவே நமக்கு கூடாது. அல்லேலூயா. நாம விட்டு விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இந்த வழியில் கர்த்தருடைய வழியில் நடக்க நம்ம நடத்தணும். அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் சந்ததியாய் ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தலைமுறையாய் நாம் கர்த்தரை பின்பற்றி ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய பிள்ளைங்க அதில் கவனியனமாக விட்டுட்டோம், அவர் ரட்சிப்பை பெறாமல் போயிட்டாங்க, அல்லது உலக வழிபாட்டில் போயிட்டாங்க அப்படின்னா அந்த சந்ததியே அது பிற உள்ளதெல்லாம் கர்த்தருக்குள்ளே இருக்குமா? இருக்காது. அடுத்து ஒருவேளை பிள்ளைங்க நம்ம பிள்ளைகள் இருந்து பேர பிள்ளைங்க சந்ததிகள்லாம் போச்சுன்னா அப்போ அதுக்கு பிற்பாடு உள்ளவங்கெல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்கன்னா உலகத்துக்குள்ளே போயிடுவாங்க, உலக வழிபாட்டில் போயிடுவாங்களே. சோத்திரம். அப்போ தேவனுடைய சோத்திரம். அப்போ அப்படி விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார்னு வேதம் எச்சரிக்கிறது. சோத்திரம். அப்போ இன்னொன்று பாருங்கள், நம்ம வாசித்த நம்ம 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த யோவாசுடைய கதை பேக்ரவுண்டு பெரிய இது. யோவாஸ் எத்தனை வயசில் ஆட்சிக்கு வந்தானா? 7 வயசில் வந்தாங்க. அவனுக்கு 7 வயசில் என்ன தெரியும்? 7 வயசில் அவன் பிழைச்சதே பெரிய ஒரு காரியம். எப்படி தெரியுமா? சோத்திரம். ஆகாப் இருக்கிறானே, ஆகாப்புடைய மக பேர் என்னது? அத்தாலியால் இப்போ நயவஞ்சகமாக என்ன பண்ணிட்டா? சோத்திரம். யோசபாத் காலத்தில் ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னது? யோசபாத் தேவனுக்கு பயந்த மனுஷன், நல்ல மனுஷன். ஆனால் யாரோட சம்பந்தம் கலந்துட்டான்? ஆகாப்போட சம்பந்தம் கலந்ததுனால வந்த விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, சோத்திர யூதா தேசத்தில் ஒரு அங்கேயே அவ கொடுமைப்படுத்துறது மட்டும் இல்லை. யார்? ஆகாப்புடைய மனைவியாகிய இஸ்ரவேல் தேசத்தை கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஏசபேல் தேசத்தை தேவனுடைய பிள்ளைகளை சோதரம் வஞ்சித்து தேவனுடைய தேசத்தில் விக்கிர ஆராதனை கொண்டு வந்து நான் பாகாலுடைய வணக்கத்தை கொண்டு வந்துட்டான். ஜீவனுள்ள தேவனை சோத்திரம். அந்த நேரத்திலலாம் எலியா எழும்பி பாகால் தேவமானால் பாகாலை பின்பற்றிப்போ, கர்த்தர் தேவனானால் கர்த்தரை மட்டுமே பின்பற்று. அல்லேலூயா. அப்படி 2 நனவுகளால் குந்தி நடக்கிற காரியம்லாம் இருக்கக்கூடாதுன்னு கடுமையாக எச்சரித்தார். அப்புறம் கர்த்தரை தேவன் என்பதை வழங்க பண்ணி சோத்திரம் அந்த பழி செலுத்தினது மூலமாக முதல்ல அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். சோத்திரம். ஏசபேலுடைய சோத்திரம் 450 + 400 தோப்பு தீர்க்கதரிசிகளாம், அவளுடைய பந்தியில் சாப்பிட்ற தீர்க்கதரிசிகளாம். பாருங்கள், எல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள், எல்லாம் பொய்யான ஆட்கள். சோத்திர பாகாலுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிற குறி சொல்லுகிற ஆவியினாலே செயல்படுகிறவர்கள். சோத்திரம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை பின்பற்றின ஒரே உத்தமமான ஒரு சோத்திரம் அந்த நாட்களில் தீர்க்கதரிசியாக இருந்தவர் சோத்திரம் எலியாதான். அல்லேலூயா. இன்னும் பல தீர்க்கதரிசிகளே ஏசபேல் என்ன பண்ணிட்டா? கொன்று போட்டுட்டா. சோத்திரம். அதனுடைய பள்ளி தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா சோத்திரம் அவளுடைய சாபம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? சோத்திரம். இன்னது ஏசபேலுடைய சடலன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலையா? தலைவோடும் இந்த கை கொஞ்சம் போய் தான் இருந்துச்சு. எல்லாமே நாய் கடிச்சு தின்னு பிடிச்சான். நாயை தின்னு பிடிச்சி. யார்? ராஜாத்திய. சோத்திரம். அது ஒரு பைபிள் இருக்கா? நான் கதை சொல்கிறேண்ணா, பைபிளில் சம்பந்தத்தை தான் சொல்கிறேன். சரி. கர்த்தர் சோதரன் ஏசபேலின் ஆவியை புதிய ஏற்பாடு சபையை வரைக்கும் பாதிக்கின்ற பைபிளில் இருக்குது. ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். சரி. கர்த்தருடைய பிள்ளைகள்
எல்லாம் கவனிக்கணும். அப்போ பாருங்க, இங்கே 7 வயதில் ராஜாவாகிறதுக்கு ஏன்னா யூதாவின் வம்சத்தில் யார் வரணும்? தாவீதின் வம்சத்தை சேர்ந்த யூதாவின் ராஜாவா யார் வரணும்? தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவருக்கு தான் வரணும். தேவனுடைய சித்தம், திட்டம். இதை இது பண்ணி ஆமாம் சோத்திரம். இவள் பாருங்க, அத்தாலியால் வந்து ராஜாத்தியா உட்காந்துட்டாங்க. சோத்திரம். அதுக்கு பிற்பாடு சோத்திரம் தேவனுடைய சித்தத்தை அறிஞ்ச இந்த யோய்தா யார் தெரியுமா? ஆசாரியன். ஆசாரியன் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. அவர் சோத்திரம் என்ன பண்ணாரு? நல்லா பண்ண அந்த மனு அந்த அது பாருங்க, ஒரு மோசமான குடும்பத்திலிருந்து சோத்திரம் இந்த பிள்ளைய இந்த 7 வயது வரைக்கும் காப்பாற்றி சோத்திரம் மறைத்து வைத்து காப்பாற்றினது யார் தெரியுமா? அத்தாலியருடைய மகன். அத்தாளுடைய மக பேர் என்ன தெரியுதா? பார்த்தீங்களா? தேவன் எங்கேருந்து யாரெல்லாம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? சோத்திரம். அந்த 2 நாளாகமாம் 24ஆம் அதிகாரம் தானே? அதிகாரத்தில் பாருங்க சோத்திரம். இப்போ பாருங்க 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க 10லேருந்து வாசிங்கன்னா ஒரு சில உண்மை தெரியும். பாருங்க 2 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 10 11 வாசிங்க. 12 வரைக்கும் வாசிக்கணும். அப்போ பாருங்க ஒரு நல்ல ஒரு தெளிவு. அகசியாவின் தாயாகி அத்தாலியால் குமாரனை கொண்டு விட்டது யார் தெரியுமா? யகு. யகு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? தேவனுக்கா வைராக்கியம் நின்ற சேனாதிபதி, ராஜாவாயிட்டான். அப்படி எனக்கா நீ வைராக்கியமாக இருந்தாலும் உன்னுடைய 4 தலைமுறை ராஜாவாக இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதே 4 தலைமுறை ராஜாவை வச்சாருங்க இஸ்ரவேலில் ஆண்டவர். அகசியாவின் தாய் அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது இவன் போய் அவனை போய் பார்க்க போகிறான், அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போகிறான். போயிட்டு இவன் போய் அத்தாலியாலோட மகன் செத்து போனான். சோத்திரம். அவள் எலும்பி இந்த அகசியாவுடைய மகன் தான் யாரு? இந்த யோவாஸ். எல்லா பிள்ளைகளும் கொண்டு போட்டான், இவனை மட்டும் காப்பாற்றி வச்சுட்டான். யாரு? சோத்திரம். அத்தாலியாளுடைய மகளே காப்பாற்றிட்டா பாருங்க. அது யாருன்னா, ஏன்னா அவர் தேவனுடைய மனுஷனை கல்யாணம் பண்ணியிருந்தா. யாரு? சோத்திரம். ஆச்சாரியனா ஐயா யோய்தாவை கல்யாணம் பண்ணியிருந்ததுனால அவளுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு பாருங்க. சரி வாசிங்க. இவ்வளோ குடும்பக்காரி பாருங்க. அம்மாவுக்கு புள்ள தப்பாமல் பிறந்தவ யாரு? சொல்லுங்களேன். ஏசபேலுடைய தப்பாமல் பிறந்தவ தான் இந்த அத்தாலியால் மகள். அவளுடைய மரணம் எப்படி நடந்துச்சுறது பைபிளில் இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் வாசி பாருங்க, டைம் இல்லை. ராஜாவின் குமாரத்தியாகி யோசேபியாத் பேர் என்னது? நல்ல பெண், நல்ல பெண்ணு. மோசமான குடும்பத்தில் பிறந்த நல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். யார? சோதர் யோசேபியாத். கொண்டு போட போகிற ராஜகுமாருக்குள்ள இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகி யோவாஸ் என்ன செஞ்சா? ஆமாம், மற்ற பிள்ளையெல்லாம் கொண்டு விட்டான். எல்லாம் பேர பிள்ளை தான். அகசியா மகன். அகசியா பிள்ளையெல்லாம் கொள்றானா, பேர பிள்ளைகளை கொள்றதுக்கு மனசு வருமாங்க? கொண்டு விட்டு இவ ராஜாத்தியாக உட்காந்துட்டான் பாருங்க. எவ்வளோ கில்லாடி சோத்திரம், வில்லங்கமான வில்லியா இருக்கிறா பாருங்க. சோத்திரம். அப்படிலாம் இருந்துருக்குறாங்க. நீங்களா நல்லவங்க. சோத்திரம் சொன்ன உங்களை சொல்லலை, நான் யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. யோசேபியாத் கொண்டு போட போகிற ராஜகுமாருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் எங்கே கொண்டு போய் வச்சாலாம்? சைனட்லாம் தூங்குற இடத்துல, வீடு தூங்குற ரூம் இருக்குது பார்த்தீங்களா, பெட்ரூம் அங்கே கொண்டு போய் பத்திரமா மறைச்சி வச்சுட்டா பாருங்க. 7 வருஷமாக இவன் ஆட்சியில் இருக்கிறா. அதுக்கு பிற்பாடு யார்? அத்தாலியால். அது வரைக்கும் வெளியே வராமல் 6 வருஷம் 7வது வயசில் தைரியமாக கொண்டு வந்துட்டார். இனிமேல் மறைக்க வேண்டாம் அப்படின்னு தைரியமாக கொண்டு வந்து நடந்த சம்பவங்கள்லாம் வீட்டில் போய் வாசி பாருங்கள். 23ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்தில் கடைசியிலேருந்து 23 24 சோத்திரம் வரைக்கும் இருக்குது, சம்பவம் இருக்குது. இன்னொரு வேத பகுதியில் இன்னொரு பகுதியிலையும் இருக்குது. சோத்திரம் நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதோட சரி சொல்லி ஆண் பிள்ளையை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் தாதையும் சயன வீட்டிலே வைத்தால், அப்படியே அத்தாலியால் அவனை கொண்டு போடாதபடிக்கு ராஜாவாகிய யோரோபாமின் குமாரத்தையும் ஆசாரியன யோய்தாவின் பெண்ஜாதியுமாய் யோசேபியாத் அவனை ஒழித்து வைத்தால் அவள் அகசியாவின் சகோதரியாக இருந்தாள். பார்த்தீங்களா? அகசியாவின் சகோதரி. சரி, என்ன முறைகள்னு பார்த்துங்க. இவர்களோடு அவன் 6 வருஷமாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்பட்டு ஆலயத்தில் கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டாங்க பாருங்க. சோத்திர வீட்டில் பத்திரப்படுத்துறது, ஆலயத்தில் கொண்டு போய் மறைச்சி வச்சுக்கிறது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? அது சின்ன பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எவ்வளோ அந்த அம்மா பிரயாசப்பட்டு இருக்குது. இவர்களோடு அவன் இந்த ஆசாரியனுடைய
மனைவி அத்தாலியாளுடைய மக தான். சோத்திரம் பத்தியில் எவ்வளவு ஒரு அவங்களோட அவன் 6 வருஷமா கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் என்ன செஞ்சா? சோத்திரம். சரி, அந்த சம்பவங்கள் இப்போ இந்த யோவா 7 வயதில் ராஜாவான போது அவன் சரியாக நடத்தி கொண்டுட்டே வந்தாருங்க. யாரு? ஆசாரியன். நல்லா தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி, தேவனுடைய கட்டளைகள், கற்பனைகள், சோத்திர பிரமாணங்களை சொல்லி, இப்படி நடக்கணும், உன்னை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, அத்தனை பேரில் எல்லாம் உன்னுடைய உடன் பிறந்தவங்களாம் கொண்டுட்டாலே சோத்திரம் அந்த அத்தாலியால், உன் பாட்டி, சோத்திரம் நீ தப்பிச்சுக்கிட்டியப்பா, நீ கடவுளுக்கு கர்த்தருக்கு உண்மையாரு, நீ அப்படின்னு அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருந்தாங்க. அவர் இறந்த பிற்பாடு என்ன பண்ணிட்டான்? தப்பான ஆளுகள் உள்ளே வந்துட்டானுங்க. என்ன பண்ணானுங்க தெரியுமா? சோத்திரம் என்ன பண்ணானுங்கன்னு பாருங்கள் நீங்கள். இப்போ சோத்திரம் 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிங்க. யோய்தா மரணமடைந்த முன்பு யூதாவின் பிறப்புகள் வந்து என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா? அது நல்லதுக்கா பணிஞ்சு கொண்டான். சோத்திரம் என்ன பாரு, நம்ம உங்கள் அம்மா இது உங்கள் உன் பாட்டி, ஆமாம் உன் தாத்தா எல்லாம் ஆகாப்பெல்லாம் பெரிய ராஜா, சோத்திரம், ஆமாம் பாட்டிக்கு அம்மா அப்பாலாம் எப்படிப்பட்ட அவங்களாம் பெரிய 10 ராஜ்யத்தை ஆள்றவங்க, 10 கோத்திரத்தை, நீ ஒரு கோத்திரத்தை ஆள்ற, நீ ராஜாவாக இருக்கிற, இப்படி நீ என்ன பண்ணணும்? ஆமாம் நீ கர்த்தர்னு இருக்காத, ஆமாம் நீ அப்படி நீ என்ன பண்ணு, நீயும் பாகலை பின்பற்று, சோத்திர விக்கல வழிபாடு பண்ணு, அப்போ தான் நீ வந்து என்னன்னு கேட்ட உனக்கு நிறைய செல்வாக்கு வரும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு ஆசை காட்டிட்டானுங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானுங்க. பாருங்களேன், யோய்தா மரணமடைந்தபடி யூதாவின் பிறப்புகள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு பார்த்தீங்களா, நல்லதுக்கு செவி கொடுத்தா பரவாயில்ல, கெட்ட ஆலோசனை, தவறான ஆலோசனைகள், இதே மாதிரி தவறான ஆலோசனை கட்டு போனவன் யாரு சொல்லுங்க பார்ப்போம்? சாலமனுடைய மகனாகிய ரெகபெயாம். சோத்திரம் வந்து சொல்கிறானுங்க, சோத்திரம் இந்த மாதிரி வந்து எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கூடி உங்கள் அப்பா அதிகமான சுமையை எங்களுக்கு சுமத்திட்டாருப்பா சாலமோனு, நீ அந்த சுமையை லகுவாக்கும், நாங்கள் உண்மை சேவிக்கிறோம்னு சொல்கிறாங்க, உமக்கு கீழே நாங்கள் பிரஜையாக இருந்து நாங்கள் உமக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோன்னு சொன்னால், சோத்திரம் நீங்கள் போயிட்டு வாங்க, 2-3 நாள் கழித்து வாங்க, நான் ஆலோசனை கேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு சோத்திரம் முதல்ல யார்கிட்ட ஆலோசனை கேட்டான்? ஆமாம், சாலமனுடைய கூட இருந்து அவங்க ஆலோசனை கொடுத்தவங்களோட ஆலோசனை கொடுத்தா சரியான ஆலோசனை கொண்டாங்க. ஆமாம், சரியான ஆலோசனை அவங்க ஜனங்கள் சொல்லியிருக்காங்க, நீர் அவர்களுக்கு செவி கொடுத்து அனுசரித்து அவங்களுக்கு நீர் ஒத்தாசையாக இருந்தால் அவர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொன்னால், அது பிறகு சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்குறேன்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுங்களா, எல்லாம் தப்பான ஆலோசனை சொல்லிவிட்டான். இங்கே பாரு நீ, ஆமாம் சோத்திர உங்கள் அப்பாவோட நான் மோசமானவன் நீ சொல்லு, அப்போ தான் பயப்படுவானுங்க அப்படின்னு சொன்னான். சோத்திரம் அப்படி சொல்ல அப்படி சொல்ல எல்லாம் குயின்னு கிளம்பிட்டானுங்க, எல்லாம் கிளம்பி ஓடிப்படா, நீ ஒரே ஒரு என்னது யூதா எங்க 12 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருந்தவனை சோத்திர ஒரே ஒரு சோத்திர ராஜ்யத்தை மட்டும் நீ ஒரு கோத்திரத்தை மட்டும் ஆண்டா போதுண்டான்னு எருசலேமுக்கு விரட்டி விட்டானுங்க. சோத்திரம் இன்னும் சொல்ல போனால் 10 கோத்திரம் தான் ஆண்டாங்க வட தேசத்தில். அங்கே 10 கோத்திரத்தை ஆண்டது யாரு? சாலமனுடைய வேலைக்காரன் சொல்லப்பட்டிருக்கிற ரெகபெயாம் சாலமனுடைய மகன். சோத்திரம் அவனோடு கூட ராட்சியம் பிரிஞ்சு போச்சு என்று நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? அதே போல் தவறான ஆலோசனை கேட்டு கெட்டு போனவன் ரெகபெயாம். இவனும் என்ன பண்ணான்? யோய்தா தவறான ஆலோசனை கேட்டு பார்த்தீங்களா கர்த்தர் விட்டுட்டான். பார்த்தீங்களா? வாசிக்கலாம் 18 வசனம். அப்படி அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரின் ஆலயத்தை என்ன செஞ்சாங்க? எதை விட்டுட்டாங்களாம்? ஆலயத்தை விட்டுட்டான். பாருங்க, சபை ஐக்கியத்தை ரட்சிக்கப்பட்டு சபையில் ஐக்கியமாக கர்த்தரை கொண்டு வந்து சபை ஐக்கியத்தை விட்டுட்டோம்னாலே அடுத்த ஆபத்து வருதுன்னு அர்த்தம். நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் விழுக வருதுன்னு அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்க, ஆலயத்தை விட்டுட்டாங்க. அடுத்து நடந்துச்சு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்து கர்த்தர் விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் என்ன நடந்துச்சா? யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் சோத்திரம் 19 வசனம் பாருங்க, அவர்கள் எப்படியாவது தம்மிடத்துக்கு திருப்பி கொள்ள முடியாது. கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தீர்க்கதரிசிகளை திடச்சாட்சியாக கடிந்து கொள்ள வைத்தாராம். கர்த்தர் அவர்களிடத்தை தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? திடச்சாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்யல? ஊழியர்களுக்கு செவி கொடுக்கல. எங்கெல்லாம் ஆபத்து வருது பார்த்தீங்களா? ஆமாம், அதனால் சபையில் ஊழியர்கள் நம்ம சத்தியத்தை தெளிவாக பேசுவோம். உங்களுக்கு பிரியமாக இருக்கிற மாதிரிலாம் பிரசங்கம் பண்ண மாட்டோம். ஆமாம், மோசடி பண்ணுற பிரசங்கமோ அல்லது சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவன் தான் நல்ல ஊழியக்காரன். அல்லேலூயா.
ஆமாம், உங்களுக்கு பிரியப்படியா எப்படி சொன்னோம்னா சோத்திரம், ஜனங்கள் பிரியப்படுவான்னு ஒருத்தன் பிரசங்கம் பண்ணான்னா தப்பான பிரசங்கம் பண்ணுறான்னு அர்த்தம். சோத்திரம். அவர் திரட்சியாட்சியாக கடிந்து விட்டார்கள், ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாக யோய்தாவின் குமாரன், பாருங்க, யோய்தாவின் குமாரன் சகரியா, சகரியாவை குறித்து ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. பலிபீடத்தண்டையில் கொல்லப்பட்ட சகரியாவின் ரத்தம் முத கொண்டு இந்த சந்ததியிட்ட கேட்கப்படும் சொன்னார். யாரு தெரியுமா? அந்த யோய்தா ஆசாரியனாக இருந்தவருடைய மகன் மேலே ஆவியானவர் இறங்கி பேசுகிறாருங்க. கீழ்ப்படியணுமா இல்லையா? என்ன செஞ்சான்? கொண்டு விட்டான் பாருங்க. சோத்திரம். அவங்க அப்பா செய்த நன்மையை மறந்து போய் மகனை கொண்டு விட்டானே. மகன் என்ன பண்ணாரு? தேவனுடைய வார்த்தையை சொன்னார். தேவன் இப்படி இருக்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை விட்டு விட்டீங்க, அதனால உங்களை ஆண்டவர் கைவிட்டுவார். என்ன சொன்னார் பாருங்க, வாசிக்கலாம். அப்படி தேவனுடைய ஆவி ஆசாரியனை யோய்தாவின் குமாரனை சகரியாவில் இறங்கினதினால் அவன் ஜனத்துக்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனையில் மீறுகிறது என்ன? இது என்னது? தேசத்தை ஜனங்களுக்கு மட்டுமில்ல ராஜாவுக்கும் சேர்த்த ஒரு காரியம். ஆமாம், இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள். அப்படின்னா என்னதுன்னு தெரியுதா? உங்களுக்கு எதுவும் நல்லது விதமாக கைவிடி வராது. ஏன்னா தேவனை விட்டுட்டீங்க, கர்த்தர் விட்டுட்டீங்க, உலக வழிபாட்டுக்குள் பின்னாடி போயிட்டீங்க அப்படின்றாரு. சரி, வாசிங்க. சித்திபுரம் தேவன் சொல்கிறார். யார் சொல்கிறார்? தேவன் சொல்கிறதே சொல்கிறாரு. அந்த அவங்க மகன் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தரை விட்டதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்களாம்? கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள ராஜாவுடைய கற்பனையின்படி, ராஜாவுடைய கற்பனை தெரியுதா? எவன் சோத்திரம் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டிய இந்த சோத்திரம் யோவாஸ் என்ன பண்ணிட்டான்? ஆமாம், இவனுடைய ஆணையின்படி கல்லெறிஞ்சு கொள்ளுங்கடா. ஆமாம், சோத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படி உண்மையாய் சோத்திரம் பாருங்க, அது சொல்லப்பட்டு பாருங்க, கற்பனை பண்ணவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அப்படியே அவனுடைய தகப்பனா யோய்தா தனக்கு செய்த, இது புரியுதா? சம்பவம் புரியுதா? நான் சொல்கிறது புரியுதா? புரிகிற மாதிரி தெரியுதா? சரி, சரி, அப்படி புரியுற மாதிரி ஓரளவு புரிஞ்சாலும் பரவாயில்ல. வீட்டில் போய் நல்லா மறுபடியும் இந்த பகுதியை வாசிங்க. ராஜா யோவாஸ் நினையாமல் அவனுடைய குமாரனை கொன்று போட்டான். அவன் சாகும்போது என்ன சொன்னான்? 2 வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஆமாம், அவருடைய தேவனுடைய மனுஷன்தான் அவரும். அன்னைக்கு ஆச்சாரியனுடைய மகன் ஆச்சாரியன் தானே இருந்தார், ஊழியக்காரனுடைய மகன் ஊழியக்காரனை தானே அங்கே இருந்திருக்கான் அன்னைக்கு. அவள் பாருங்க, சோத்ரு அவன் சாகும்போது இந்த பேர் என்னதுன்னு பார்த்தோம், சோத்திரம், சகரியா. சோத்திரம் குமாரன் அவன் சாகும்போது சகரியா சாகும்போது சொல்கிறாரு, கர்த்தர் அதை பார்ப்பார், அதை கேட்பார் என்றான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? 23 வசனத்தில் சில வசனத்தை வாசிங்க. 23, 24 வாசிங்க. மறு வருஷத்தில் சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாக யூதாவிலும் எருசலேமிலும் வந்து ஜனத்தில் இருக்கிற பிறப்புகளெல்லாம் அழித்து. பார்த்தீங்களா என்ன இது வந்துச்சு? பார்த்தீங்களா? கர்த்தரை விட்டுட்டா தேசத்தில் பயங்கரமான பாதிப்பு. ஆமாம், சத்துருக்கள் எழும்பி வந்துட்டான். ஆமாம், சோதரன் அவன் சின்ன கூட்டத்தை தான் கொண்டு வரான். சரி, இது யூதா தேசத்தில் இருக்கிறவன் சின்ன கூட்டம் தானே, நமக்கு போதுன்னு சின்ன கூட்டத்தை கூப்பிட்டு வரான். ஆனால் இவங்கள்ட்ட குறிப்பிட்ட அளவுக்கு போர் வீரர்கள் இருக்கிறாங்க, ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் தேவனை விட்டு விட்டதுனால, கர்த்தரை விட்டு விட்டதுனால தோல்வி வந்துருச்சுன்னு இருக்குது பாருங்க. 6 வருஷத்தில் சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதம் யூதாவில் எருசலேம் வந்து யூதாவில் இருக்கிற பிறப்புகளெல்லாம் அழித்து என்ன செஞ்சாங்க? கொள்ளையிட்டு அவர்கள் உடமையெல்லாம் தமஸ்கு ராஜாவுக்கு என்ன செஞ்சாங்க? அனுப்பினார்கள். சீரியாவின் சேனை எப்படி இருந்துச்சா? சிறு கூட்டமாக வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டு விட்டபடியினால் கர்த்தர் மகாபிரிய சேனையை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்கள் யோவாசுக்கு என்ன செஞ்சாங்க? தண்டனை செய்தாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ அடுத்தடுத்து வருகிற காரியங்களில் உணர்வடையாமல் அவன் தவறான முடிவு எடுத்ததுனால என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். கடைசியில் அவனுடைய முடிவு எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அடுத்த வசனம் 25. கர்த்தரை விட்டு விட்ட அப்படினால் அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளாக விட்டு விட்டு போனார்கள். கர்த்தரை விட்டு விட்டால் நமக்கு மகா வேதனை வந்துடுங்க. நான் சொல்லிடுறேன். நான் சாகிற வரைக்கும் சோத்திரம். ஆமாம், என்ன வந்தாலும் கர்த்தரை ஊழியக்காரர் அவ்வளோ ஊழியக்காரர் வைராக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகளும் வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி நம்ம கர்த்தரை விட்டு விட்டோம்னா எவ்வளவு பாதிப்பு வருதுன்றது இந்த நம்ம வாசித்து வேத போதி வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்கள், இன்னும் விளக்கமாக புரியும். அவனை மகா வேதனைக்குள்ளே விட்டு போனார்கள். அவளுக்கு புரட்டு போட்டு பண்ணது அவனை ஊழியக்காரர் ஆசாரியனா யோதாவுடைய குமாரின் இரத்த பலிய நிமித்தம். பார்த்தீங்களா? அந்த சகரியானுடைய இரத்த பலிய நிமித்தம் என்ன பண்ணாங்களாம்? யார்? சோதரர் யோய்தாவுக்கு விரோதமாக. ஏன்னா கொலை செய்ய கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு ஆணையிட்டவன் யார்? இந்த சோத்திரம் யோவாஸ் ராஜா. சோத்திரம் பார்த்தீங்க, 7 வயசுல சின்ன வயதுலேருந்தே காப்பாற்றி யார் காப்பாற்றினது? சோத்திரம் யார்? இந்த சக்கரியாவுடைய அம்மா தானே காப்பாற்றினது. சரிதானே? சக்கரையுடைய அம்மா.
அதை உருவாக்கி வளர்த்து விட்டது அவங்க அப்பா. அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணலாமா? பார்த்தீங்களா? கடைசி என்னாச்சா? புறப்பட்டு பண்ண அவனுடைய ஊழியக்கார ஆசாரியனாகிய யோய்தாவுடைய குமாரரின் இரத்த பலிய நிமித்தம் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை படுக்கையிலே அவனை நல்ல மரணம் வரல பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த ஆச்சாரியனாகிய யோதாக்கு எப்படி மரணம் வந்துச்சு? அவனை கொண்டு போய் ராஜா அடக்கம் பண்ணுற இடத்துல போய் அடக்கம் பண்ணாங்களாம். எவ்வளோ பார்த்தீங்களா? ஆச்சாரியன் அப்படி அடக்கம் பண்ண மாட்டாங்க. இருக்குதா? 2 நாளாகவும் 24:16 அவன் தேவனுக்காகவும் தேவனுடைய ஆலயத்திற்காகவும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்தபடியால் அவனை தாவீது நகரத்தில் ராஜா கண்டலில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் இவனை போய் எங்கே அடக்கம் பண்ணாங்களாம்? வாசியத்தை பார்த்தீங்களா? செத்து போன அவனை தாவீது நகரத்தில் நகரத்தில் அடக்கம் பண்ணாங்க. எங்கே அடக்கம் பண்ணல? ராஜாக்களின் கல்லறையில் வைக்கல. பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ண கனவீனம் உண்டாகுது பார்த்தீங்களா? கர்த்தரை பட்டு விட்டா, கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக சொல்லப்படுகிற காரியங்கள் கீழ்ப்படியாமல் அவர்களுக்கு எதிர்த்து நின்றா, ஊழியர்களுக்கு எதிர்த்து நின்றால் வருகிற ஆபத்துகள் எல்லாம் நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். சரி, ரைட். கர்த்தர் சோதரம் உண்டா. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் சிம்சோன் பாருங்கள், தேவனை விட்டு விட்டான் இருக்குது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிற வசனத்தை மட்டும் வாசிங்க. 1ஆம் வசனம், 4ஆம் வசனம், 20ஆம் வசனம். இப்பேற்பட்ட தேவன் தெரிந்து கொண்ட நியாயாதிபதி சோத்திரம். அவன் பாருங்க, தேவனை விட்டு விட்டதுனால சிம்சோன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு எச்சரிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு மனுஷன். வாசிக்கலாம். காசாவுக்கு போய் பார்த்தீங்களா? தேவனுடைய மனுஷன் எங்கே அவன் பெண் எடுக்கணும்? அவன் சில ஆசைப்படும் போதெல்லாம் சொன்னாங்க, அப்பா அம்மா என்னப்பா நம்மளுடைய ஜனத்தில் பொண்ணு இல்லையாப்பா, நீ போய் அந்நிய புலிசருடைய போய் நீ என்ன ஒன்று வேசியோட பொண்ணு போய் பழக்கம் வச்சுருந்தான்னா என்ன அர்த்தம்? விபச்சாரம் பண்ணான்னு அர்த்தம். அடுத்து தொழிலாளி யார் அப்படின்னா இப்போ சோதரம் அந்த பெலிச தேசத்துடைய ஸ்திரீ, அந்நிய ஸ்திரீ, அவள்கிட்ட சிநேகமாக இருந்தான்றது விழுகைக்கு காரணமே அதுதான். சோத்திரம். 4ஆவது வசனம் வாசிங்க. இப்போ அப்போ தேவனை விடும்போது அடுத்தடுத்து என்னென்ன சம்பவம்லாம் நடக்குது? தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சேவனாக இருந்தான், சிநேகமாக இருந்தான். அடுத்து 20ஆம் வசனம். பாருங்க, சோத்திரம். அவளை நைக்கி மடியில் போட்டு, ஆமாம் சோத்திரம். அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க தெரியுமா? அந்த போலீஸர்கள்லாம் நிறையா பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, இங்கே பாரு அவனை மயக்கி அவனுடைய இந்த பலம் எங்கேருந்து இருக்குன்னு நீ கண்டுபிடி, மகாபலம் உடையவனாக இருக்கிறானே, அவனை ஒருத்தனும் அடக்க முடியலையே, எத்தனை பேர் வந்தாலும் எல்லாரையும் பண்ணி கொண்டு போட்டுறானே அப்படின்ன உடனே அவன் சொன்னான். கடைசியில் அப்படியே பொய் சொல்லிக்கிட்டே வந்தவன் கடைசியில் உண்மையை சொல்லிவிட்டான். நான் ஒரு நசரேயன் பிறந்ததுலேருந்தே நான் ஆமாம் என்னுடைய தலையில் சவரணங்கத்தி படவே இல்லை, என் தலையை நீ சிறைச்சிட்டினா சோத்திரம் என்னது, ஆமாம் என் மொட்டை அடிச்சாச்சுன்னா என் பழம் போயிடும் அப்படின்னு. அவன் நல்லா படுக்க போட்டு மடியில் ஆமாம் ஆமாம் குழந்தைய படுக்க போடுற மாதிரி அங்கே படுந்து கிடந்துருக்கான் பாருங்க முட்டா பைய. சோத்திரம். அப்படியே தலையை சிறைச்சி விட்டுவிட்டு சோத்திரம். அதுவும் யார் இவன் சிறைக்கலை, எவனோ ஒருத்தனை வச்சு சிறைச்சான்னு இருக்குது. சரி மொட்டை அடிச்சு விட்டு பழம் சோத்திரம். பெலிஸ்தரே வந்து விட்டான்னு சொன்ன உடனே அதுக்கு முன்னாடியே அவன் பண்ண மேஜிக்லாம் இருக்குது, பார்த்துங்க, பைபிளில் இருக்குது. சோத்திரம் உதறி விட்டு எந்திரி, நான் என்ன பண்ணுவேன், அவர்களை நான் கொல்ல போகிறேன்னாக்கா இது பண்ணுறேன். இவனை கொண்டு போய் சோத்திரம் கண்ணை பிடிக்கிட்டானுங்க. என்னதே கண்ணை எடுத்துட்டானுங்க. அவனை கடைசியில் மாவரைக்கிற அவனை வித்த காட்டுறவனை மாற்றி விட்டானுங்க, கோமாளியாக மாற்றி. சோத்திரம் எங்கே கொண்டு போய் சிறைச்சாலையில் மாவரைக்க விட்டுவிட்டான். கர்த்தரை விட்டுட்டு போனால் நம்ம நிலைமை இப்படி தான் வந்துடும். கண்ணு போச்சுன்னு என்ன அர்த்தம்? கண்ணு போச்சுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனை குறித்து தானே தரிசனமுடைய இல்லாதவர்களாக போயிடுவோம். சோத்திரம். நம்ம நிலையிலேருந்து தேவனை நல்ல உன்னத ஸ்தானத்தில் வச்சுருந்தாரு. யார் சோத்திரம்? இந்த சிம்சோனை. ஆனால் அந்த 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 உன்னத ஸ்தானத்திலலாம் அசட்டை பண்ணி சோத்திரம் தேவனை விட்டபடினால தேவனை விட்டு சோத்திரம் விட்டுவிட வேண்டியதை எடுத்துக்கொண்டான். பற்றி கொள்ள வேண்டிய கர்த்தரை விட்டு விட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பரிதாபம். சோத்திரம். அதனால் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண் குருடாக்கப்பட்டு, இதெல்லாம் நியாயாதிபதி புத்தகத்தில் இருக்க நேரம் இல்லை நமக்கு. 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் பாசுவாங்க. 16ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் சிம்சோனுடைய அப்பா அம்மாலாம் நல்ல மனுஷர்கள், நல்ல தாய் தப்பன்மார். அவங்களுக்கு
ஒரு தேவன் தெரிந்து கொண்ட நியாயாதிபதியாய் வருகிறது எல்லாருக்கும் கிடைச்ச பாக்கியம் இல்லை. இவனுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட போது அது அந்த பலத்தை தவறான விதத்தில் செலவு பண்ணதுனால சோத்திரம் வாழ்க்கை வீணாக போச்சு. பாருங்க, வேதத்தில் புதிய ஏற்பாடு புத்தகத்தில் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனம் எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சகோதரரே. எப்படி வாசிக்கணும் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை விட்டு அப்படின்னு சேர்த்து வாசிக்கணும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் என்ன செய்யக்கூடாது பாருங்க. ஜீவனுள்ள நம்முடைய தேவன் யாருங்க? ஜீவனுள்ள தேவன். இந்த ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு எதுவான தம்பி அந்த வசனத்தை போடுப்பா, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வசனத்தை போடு தம்பி, அடுத்தடுத்து போடு. சகோதரி, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான அவிசுவாசம் இல்லை பொல்லாத இருதயம் யாருக்குள்ள இருக்கக்கூடாது? எனக்குள்ள இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, ஒருவருக்குள்ள இல்லாதபடிக்கு எப்படி இருக்கணும்? தேவனுடைய சபையை எச்சரிக்கையா இருங்கள். அடுத்து, உங்களில் ஒருவராகிலும் பாருங்க, பாவம் என்ன செய்யும்? வஞ்சிச்சிடும். பாவத்தின் வஞ்சனையினாலே அடுத்து என்ன நடக்கும்? இருதயம் கடினப்பட்டு போகும். அதுக்குதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பாவம் சோத்திரம் அடுத்து வஞ்சனையில் கொண்டு போய் நிறுத்து கடினப்படுத்திடுது இருதயத்தை. போகாதபடிக்கு இன்று என்ன போடலாமோ நாடோறும் என்ன செய்யுங்க? ஆமாம், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள். சபையாரே நீங்கள் என்ன பண்ணலாம்? பெரியவங்க சோத்திரம் உங்கள் குடும்ப பெரியவர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் புத்திமதி சொல்லுங்கள். சோத்திரம் ஆமாம், எல்லாரும் சேர்ந்து ஊழியர்கள் உங்களுக்கு ஸ்தானாதிபதியாக நியமித்திருக்கிற என்னுடைய புத்திமதியை கேளுங்க. கேட்குறீங்களா? கேட்கறது வசனத்தை கேட்குறீங்க, கீழ்படுகிறீங்களா? கீழ்படிஞ்சாதான் அதுக்கு நீங்கள் கேட்டு நடக்கிறீங்கன்னு அர்த்தம். கீழ்படியாமல் சோத்திரம் ஆமாம், மேல்படி நம்ம போக வேண்டியவங்க. கீழ்படிந்தால் மேல்படியில் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நாடோறும் ஒருவருக்கு புத்தி சொல்லுங்கள். என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஆரம்பத்தில் எப்போ ஆரம்பம்னா தெரியுதா? சொல்லுங்களேன், ஆரம்பம்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட காலத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தான் தேவனுக்காக. ஐயா, உண்மை தெய்வத்தை கண்டுகொண்டோமே, இந்த நல்ல தெய்வத்தை கண்டுகொண்டோமே, இந்த ரட்சிக்கிற தெய்வனை இந்த நரகத்துக்கு தப்பிக்க பண்ணி சோத்திரம் நான் பாவியும் துரோகியுமாக இருந்தனே, பாவம் மீறுதலுக்குள்ள உட்பட்டு அக்கிரமம் செய்து இருந்தா என்ன? அவருடைய சொந்த பிள்ளையா அவரோட ரத்தத்தால் கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்படி சொந்த ஜனமாக என்னை ஏற்றுக்கொண்ட நல்ல தெய்வத்திட்ட நான் வந்து சேர கர்த்தருடைய கிருபை கிடைச்சதே. அப்படிலாம் நன்றி உள்ளவராக இருந்து என் ஜீவிய காலமெல்லாம் அப்படி இருப்பேன்னு சொல்லி இருந்து கடைசியில் சோத்திரம் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? வெளிப்படுத்த விசேஷத்தில் எபேசு சபை பார்த்து ஆதியில் கொண்டிருந்த என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா சபையே, எபேசு சபையே. இப்போ அந்த அன்பை குறைஞ்சிருச்சே, அன்பை விட்டுட்டியே அப்படின்றார் பார்த்தீங்களா? அன்பு குறையவும் கூடாது. ஆண்டவர் மேலே வைத்த அன்பு போகும். ஆண்டவருடைய அன்பு நம்ம விட்டு போகக்கூடாது. அதில் கொண்டு வந்த அன்பை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. குறையவும் கூடாது, விடவும் கூடாது. ஸ்தோத்திரம். சரி, நாடோறும் புத்தி சொல்லிக்கிட்டே இருங்கன்றது. பெரியவங்க பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள், பேர பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அதான் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை என்ன பண்ணணும்? கடைசி வரைக்கும் முடிவு பறிந்தவன் என்னங்க சொல்லுங்களேன். ஒரு சிலருக்கு சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. என்னது மரணம் வரையும் என்னம்மா? எப்பா மரணமா? எனக்கா? எப்போவோ தெரியாது. அல்லேலூயா. எனக்கு எப்போவோ தெரியாது. அது மாதிரி எப்போ நம்ம கண்ணை மூடுறோமோ, ஆண்டவர் வருகை நம்ம முந்தி வருமோ, அல்லது சோதரம் நம்ம மரணம் முந்தி வருமோ நமக்கு தெரியாது. எப்போ இருந்தாலும் அந்த ஆரம்பத்தில் கொண்ட ரட்சிப்பு பெற்ற சமயத்தில் கொண்டிருந்த தேவனுக்கு மேல் வைக்கின்ற வைராக்கியம், அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசம் இப்படிலாம் இருந்துச்சுல, முடிவு பெரிய கடைசி வரைக்கும் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு இருந்தா தான் என்ன நடக்குமா? ஆண்டவரிடத்தில் பங்குள்ளவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. சோதர பிள்ளைகள் வர்றது நல்லது. பிள்ளைகளை அவங்க உட்கார வச்சுக்கோங்க. ஆமாம், சின்ன பேபிகளை அதில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வசனத்தை ஏறாது காதுக்குள்ள. பிள்ளைகள் அது போகட்டும் வரட்டும் கூட, அது விட்டுருங்க. என்ன செய்யுது? பையன் இங்கே போகிறான் வர்றான், பொண்ணை எங்கே ஊந்து போகுது வருது, இதே பார்த்துக்கிட்டு இருந்தா என் பேரனுக்கும் தான் சொல்கிறேன், நானும் வீட்லையும் சொல்கிறது இங்கேயும் சொல்கிறது, பிள்ளைகள் இது பண்ணி கவனமாக பார்த்துங்க. அதே சமயத்தில் அதே கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரை? பேத்தியவே கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா எது போகாது உள்ள? வசனம் போகாதம்மா. ஆமாம், வசனத்தை கவனிங்க. சோத்திரம். சரிங்களா?
சரி தம்பி விடுப்பா, வரட்டும். அவன் என்ன பண்ண போகிறான்? சோத்திரம் ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் மீடியா ஊழியத்துக்கு. தம்பி வரணும். சோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் நம்ம பேர பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவோம், பிள்ளைங்க பேர பிள்ளைகள்லாம் நம்மோட ஊழியத்தில் இருப்பாங்க. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க 14 வசனம் வாசிச்சாச்சுல. இப்போ கடைசியாக ஒரு முக்கியமாக ஒரு பதிவை சொல்லிட்டு கீழே அடுத்த ஒரு 4 காரியங்கள் மட்டும் சொல்கிறேன். ஒரே பாயிண்டில் 4 காரியம் வசனங்கள் மட்டும் சொல்லி முடிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 13 16 வசனத்தை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் ரொம்ப தூக்கத்தோடு ஆவியானவர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு. ஏசியா தீர்க்கதரிசி தன்னை வைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து ரொம்ப துக்கத்தோடு சொல்கிற வார்த்தைகளை ஏசாயா 59ஆம் அதிகாரம் 13 16 வசனத்தை வாசிங்க. என்னவா என்ன பண்ணாங்களா? பார்த்தீங்களா, அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையை பார்த்து ஏசியா தீர்க்கதரிசி வேதனையோடு சொல்கிறாரு. அவன் தண்ணியை நினைத்து கொண்டு சொல்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணோம், பொய் பேசினோம், அடுத்து என்ன செஞ்சோம், எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம், அடுத்து கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம், கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறக்க பண்ணினோம். எப்படி இது பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒத்துக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலவே சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறார். அடுத்த வசனம் 14 வசனம். இப்படி இருந்ததுனால நியாயம் என்ன செய்து பின்னிட்டு அகன்று போச்சு. 14 வசனம். நீதி என்ன செஞ்சிச்சு, தூரமாக நின்றுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா. சத்தியம் வீதியில் இடறி யதார்த்தம் வந்து சேரமாட்டாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா பாருங்க, ஒன்று தவறான காரியங்கள் நடக்க தேவனை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த என்ன முதல்ல எங்கே எது போகணும், மனதில் தேவனை விட்டுருவாங்க. சோத்திர. அப்போ வெளியில் வந்து நான் கர்த்தர் தான் தெய்வம்னு சொன்னாலும் அவங்களுடைய ஜீவியத்தில் சோத்திர அவருடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகுது. பாருங்கள் சோத்திரம். நீதி என்ன செஞ்சிச்சான், நியாயம் பின்னிட்டாங்கன்றது, நீதி தூரமாக நின்றது, சத்தியம் வீதியில் இடறி எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா. யதார்த்தம் வந்து சேரமட்டாமல் போச்சு. 15 16 வசனம். பாருங்க, சத்தியம் தள்ளுபடி ஆயிட்டு எவ்வளோ பரிதாபம் பார்த்தீங்களா. பொல்லாப்பி விட்டு விலகிறவன் கொள்ளையாகிறான். அப்போ தேவனுக்கென்று பொல்லாப்பி விட்டு விலகி நல்லபடியாக வாழணும்னு நினைக்கிறவன் கொள்ளையாகிற ஒரு நிலைமை உண்டாகி போச்சு. இதை கர்த்தர் பார்த்து நியாயம் இல்லைன்னு விசனம் உள்ளவர் நானார். பார்த்தீங்களா, அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து விசனம் வந்துருச்சு, ஆண்டவருக்கு வேதனை வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து இன்னொன்று என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இப்படி இருந்ததுனால தேவனை விட்டு பின்வாங்கி போனதுனால ஜெபிக்கிறவங்க இருப்பாங்களா? ஸோ தேவனை விட்டு பின்வாங்கி போன ஆளுங்க ஜெபிக்க முடியுமா? ஜெபம் வராது. பார்த்தீங்களா, அதான் சொல்லப்பட்டது. ஒருவரும் இல்லை என்று கண்டு, என்னது விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு, ஜெபிக்கிறவன் இல்லை என்று கண்டு, ஜெபிக்கிற சகோதர இஸ்ரவேல் தேசத்தில் சகோதரியோ ஆணோ பெண்ணோ இல்லை என்று கண்டு என்ன செஞ்சாராம், ஆச்சரியப்பட்டாராம். என்ன இப்படி என் ஜனங்கள் இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு. அடுத்து என்னவா, அதனால் அவருடைய பயமே அவருக்கு ரட்சிப்பாயே அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி சரி. இப்போ இன்னும் அடுத்து 2வது பாயிண்ட்டில் இப்போ தான் வந்துட்டுருக்கிறேன். முதல் பாயிண்டில் தான் இத்தனை வசனம் சொல்லியிருக்கிறேன். இப்போ 2வது பாயிண்ட் எப்போயா முடிக்க போகிறீங்க? முடிச்சிடம்மா ஐயா. சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபை ஐக்கியத்தை முதல்ல கர்த்தரை விட்டு விடக்கூடாதுன்னு இத்தனை பாயிண்ட் பார்த்தோம். நிறையா இருக்கு சோதர், ஆனால் உங்களுடைய எல்லாரும் சொல்ல முடியாது. அதனால் இப்போ பாருங்கள், சில வசனத்தை மட்டும் நான் கோட் பண்ணிட்டு போகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24 வசனம் 25 வசனத்தை வாசிங்க. அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி என்ன செய்யணும், ஒருவர் கவனிங்க. சபையில் குறிப்பாக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கவனிங்க. நீங்கள் உங்கள் ஆவிக்கிற ஜீவியத்தை முதல் கவனிங்க. எப்படி நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க முடியுதுன்னு பார்த்து ஆலோசனை சொல்லுங்கள். சில குறைகள் இருந்தாலும் சரிப்படுத்தி கொண்டு வாங்க. நீங்களும் சரி பண்ணி கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட எதுவும் குறைகள் இருந்தாலும் சரி பண்ணுங்க. சோத்திரம். ஏன்னா மேலும் அன்புக்கும் நற்கிரியர்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒரு கவனிங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்குள்ளே கவனிங்க, குடும்பத்துக்குள்ளே கவனிங்க, பெற்றோர் பிள்ளைகளை கவனிங்க, மூப்பர்கள் பெரியவர்கள் சோதரன் சகோதரிமார்கள், ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, மூப்பர்கள் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறீங்க, கவனிங்க. சபையை கவனிங்க, சபை மக்களை கவனிங்க. சோத்திரம் காவல்கா ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம் கவனித்து என்ன செய்யணும்,
சபை கூடி வருதலை பாருங்களா, அதான் முக்கியமான சபை கூடி வருதலை. ஆமாம், சிலர் விட்டு விடுறாங்க. அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சிலர் விட்டு விடுறாங்க. அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். சிலர் விட்டு விடுகிறது போல, ஆமாம் நீங்களும் நானும் விட்டு விடவே கூடாது. விட்டு விடாமல் என்ன செய்யுது, ஒருவர் என்ன செய்யுது, புத்தி சொல்ல கடவும். ஆமாம், நாளானதுன்னா இந்த நாளானது ஆண்டவருடைய வருகை நாளானது சமீபத்திருக்கிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா என்ன செய்யணும், புத்தி சொல்ல வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, இன்னொரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47 வசனம், ரட்சிக்கப்படுவதை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டே வந்தார். சபையில் ஆத்துமாக்கள் சேர்த்து கொள்ளப்பட்டு கொண்டு வரணுமே தவிர சபையில் ஆத்துமாக்கள் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. சோத்திரம். சபை கூடி வருதலை விட்டு விட்டா சபையில் ஆத்துமாக்கள் குறையும். ஆராதனைக்கு ஜனங்கள் குறைவாக காணப்படக்கூடாது. சபையில் குடும்பமாய் கர்த்தரை வந்து ஆராதிக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சகோதரிமார்களே, உங்கள் கணவர்களை கொண்டு வாங்க. நல்ல ஐக்கியம்னு தெரியும் போது, ஆமாம், பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர்களே, தகப்பன் தாயி வந்திருக்காங்களான்னு பாருங்கள், கொண்டு வாங்க. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைங்க சபைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்களான்னு கவனிங்க. சோத்திரம். உங்கள் கூட வர்றாங்களான்னு பாருங்கள். அப்போ நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு ஸ்தாபனத்தில் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். இதில் நம்ம உண்மையாக இருந்தோம்னா நிச்சயமாக பரலோகம் போய் சேரலாம். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் எப்பொழுது அவர் வருகை இருந்தாலும் நம்ம போய் பறந்து இணைந்து கொள்வோம். ரட்சிக்கப்படுவதில் கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கும் அப்படி அனுதினமும் சபையில் சேர்த்துக்கொள்ள கர்த்தர் வல்லமையுள்ளவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆதி திருச்சபையை நிலவரம் நம்முடைய காலத்தில் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆதி திருச்சபையில் எழுப்பு முன்மாறி மலை ஊட்டப்பட்டது. நம்முடைய காலம் பின்மாரியின் காலம். கர்த்தர் பலமாய் கிரியை செய்து நம்முடைய தேசத்தில் எழுப்புதலை தந்து கூட்டமாய் குடும்பமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர வேண்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம உறவினர்களை கொண்டு வரணும், நம்முடைய சொந்த பந்தங்களை கொண்டு வரணும், நம்முடைய சகோதரம் நாம் பழகுற ஜனங்களை கொண்டு வரணும், நண்பர்களை கொண்டு வரணும். ஆண்டு தேவன் பக்கமாய் கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அடுத்து சங்கீதம் 133ஆம் அதிகாரம் 1-3 வசனம் ஐக்கியத்தை தான் குறிக்குது. பார்த்தீங்களா, சபை ஐக்கியத்தை. சோத்திரம். இதோ சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து, இல்லாத வசனத்தை சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் இங்கிலீஷில் அப்படிதான் இருக்குது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆமாம், சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சோத்திரம். அப்போ பாருங்க, நம்ம ஒருமித்து கூடி வருகிறதே கர்த்தருடைய பார்வையில் நன்மையாகவும் இருக்குது, இன்பமாகவும் இருக்குது. அப்போ நமக்கு நன்மையாகவும் என்ன செய்யணும், இன்பமாக இருக்கணும். சரி, அடுத்து அது ஆரோனுடைய சிறைச்சி மேல் ஊற்றப்பட்டு அது அபிஷேக தைலத்துக்கு அடையாளமாக இருக்குது. வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் இறங்கும் பன்னிக்கும் ஒப்பா இருக்கிறது. கீழே உள்ள வசனம் முக்கியம். இங்கே அங்கேன்னு போட்ட இடத்துல நம்ம எப்படி வாசிக்கணும், இங்கே என்ன செய்யறாரு, நல்ல கவனிங்க. சேர்ந்து அந்த வசனத்தை வாசிமா தம்பி போடுப்பான். சோத்திரம். இங்கே கர்த்தர் என்ன செய்யறாரு, என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அதே சமயத்தில் நம்ம வீடும் நம்ம ஒரு சோத்திரம் ஒரு சின்ன சபை மாதிரி தான். ஆனால் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பெரிய சபையாக இருக்கிறோம். கர்த்தர் சோதர் பல குடும்பங்கள் இணைந்து தான். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் எப்படி இருக்கணும், குடும்பத்திலையும் ஆசீர்வாதமும் ஜீவனும் இருக்கணும், கட்டளையிடணும் கர்த்தர். அதே சமயத்தில் நம்ம ஒட்டுமொத்த சபையிலும் கர்த்தர் சோதரன் தேவனுடைய ஆலயத்திலும் கர்த்தர் என்ன செய்வார், என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 128:5 கர்த்தர் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்ல 2 சீயோன். ஒன்று சபையாகிய சீயோனிலிருந்து சபையிலிருந்து தேவனுடைய வீட்டிலிருந்து கர்த்தர் என்னை உங்களை ஆசீர்வதிக்கிறார். நல்ல கவனிங்க, தேவனுடைய சபையாகிய தேவனுடைய வீடு இது. இங்கிருந்து கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அடுத்து பரம சீயோனிலிருந்து பரலோகத்திலிருந்து பரலோகத்தில் ஒரு சீயோன் இருக்குது இல்லையா, அங்கிருந்தும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு முதல்ல இங்கே வந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியும், இந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். அல்லேலூயா. சரி, அது என்ன இருக்குது, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை, எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம் என்று பேர். சமாதானமான ஒரு வாழ்வை நம்ம காண முடியும் கர்த்தரை தேடினா தான். கர்த்தர் சீயோனிலிருந்து சபையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பது மட்டும் இல்லை, சோத்திரம் பரலோக சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சரி, இதை பெற்றுக்கொள்வோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அடுத்து ஏசாயா 56 அதிகாரம் 7 வசனத்தில் கர்த்தர் சொல்றார், என் ஜெப வீட்டில் என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்றானே. இங்க பாருங்க, கர்த்தர் எங்கே கொண்டு வர்றாரு? பரிசுத்த பருவத்துக்கு கொண்டு வந்து பாருங்க. கர்த்தர் ஜெப வீட்டில் எங்கேயும் கிடைக்காத மகிழ்ச்சி இங்கே இருக்கு, கிடைக்கணும். கிடைச்சிருக்கான்? கிடைக்குதா? சொல்ல மகிழ்ச்சியாக இருக்குதா, போர் அடிக்குதா? மனசில் இருக்கிறத சொல்லிடுங்க, கர்த்தர் கேட்கட்டும். நம்ம உஷாராக இருப்பீங்களே. தப்பி தவறி ஏதாவது சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு கோபப்பட்டாருது. ஆஹா, நல்ல உஷாராக தான் இருக்கிறீங்க, சோத்திரம். சரி, மகிழத்தான் பண்ணுறாரு. இல்லையா? உண்மை அதுதான். இங்கே போர் அடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அது ஏன் மேலே உள்ள குறை இல்லை, யார் மேலே உள்ள குறை? ஆமாம், உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குது. ஆமாம், மற்ற இடத்துல மற்றவோட மனுஷர்கிட்ட நம்ம உறவினருக்கு மற்றவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நேரம் கணக்கு மொபைலை பார்க்குறாங்களே, மணிக்கணக்கில் பார்க்குறாங்களே, அது நீங்களும் அப்படி பார்க்க மாட்டீங்களோ? சோத்தன் ஒரு ஹீல்ஸ்னு என்னென்னமோ இருக்கு, இப்போ வந்துருச்சு இல்லை? அது மணிக்கணக்கில் பார்க்கறதுக்கு போர் அடிக்க மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 2 மணி நேரம் இருக்கிறதுனா, ஆமாம், போர் அடிக்குதுன்னா ஏதோ பிசாசு ரொம்ப உங்களை இழுக்க பார்க்குறான்னு அர்த்தம். எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அல்லேலூயா. ஆமாம், உங்களை என்ன கவுக்க பார்க்குறான்னு அர்த்தம். ரொம்ப கவனமாக இருந்து உங்களை காத்துக்கொள்வீர்களாக. அல்லேலூயா. சோத்திரம். என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன்னு அவருடைய சொல்வாங்க. தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் என்ன செய்யும்? அது இங்கே கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறார். உங்களுடைய நீங்கள் செலுத்துகிற காணிக்கை அங்கீகரிக்கிறாருங்க, ஏற்றுக்கொள்கிறார். தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உங்களுக்கு பல மடங்கா தேவன் திருப்பி தருவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமாம், இந்த அனுபவம் வேற இந்த இதில் சமயத்தில் இருக்குதா? சமயம்னா புரியுதில்ல? சோத்திரம். மற்ற நம்ம ஏற்கனவே இருந்தோமே, சோத்திரம், அந்த இதிலெல்லாம் உண்டா? சோத்திரம். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பெரிய பெரிய சுரம் அங்கெல்லாம் போக முடியுமா? சோத்திரம். நம்ம கிறிஸ்தவர்கள் போக முடியுமா? முடியாது. சோத்திரம். ஆமாம், அதே சமயத்தில் நம்ம இங்கே அதே சமயத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஆமாம், குறிப்பிட்ட இடங்களுக்கு அந்த ஒரு இதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் போக முடியும். ஆமாம், தொழுகிறதுக்கு நாங்கள் தான் போக முடியும், பெண்கள் வரக்கூடாது, அப்படியெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே எல்லாரும் வரலாம். அல்லேலூயா. ஆமாம், கோயிலுக்கு நம்ம இந்த கோயிலுக்கு ஏசப்பா கோயிலுக்கு யாரும் வரலாம். அல்லேலூயா. இது தேவனுடைய வீடுன்றது தான் வேதம் சொல்லப்படுகிறது. பொதுவாக நம்ம வார்த்தையில் நம்ம கோயில்ன்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துகிறோம். சோத்திரம். ஆலயம், பொதுவாக வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? ஆலயம். சாதாரண பேச்சு வாக்கில் எங்கள் கோயிலுக்கு போகிறோங்க, எங்கள் கடவுளை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக அப்படி ஒரு காலத்தில் உண்டு. நீ கும்பிடுறதுன்னு ஆராதனை தான், தொழுகை தான். சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இது கர்த்தர் வேதம் சொல்கிறது, என் ஜெப வீட்டிலே என் ஜனங்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. என் வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படி சொல்லப்படும்னு சொன்னார்? ஜெப வீடு எனப்படும். இந்த வீடு என்ன வீடு? இந்த மேல் செல்லம் சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. அல்லேலூயா. இங்கே வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நன்மையில ஆசீர்வாதங்களை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 65 சோத்திரம் 4வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜெப வீட்டை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆராதனை செலத்தின் காரியத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி. பார்த்தீங்களா? வாசமாய் அவர் 2 மணி நேரம், அதிகபட்சமாக 2.5 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் வாசமாக இருக்க சந்தோஷத்தோடு வர்றீங்களா? சங்கடத்தோடு வர்றீங்களா? எப்படி வர்றீங்க? உங்களை பற்றி ஆண்டவருக்கு தான் தெரியும். சிரிச்சு முகமாக இருக்கிறீங்க, ஒரு வேளை சந்தோஷமாக இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சிலர் கொஞ்சம் முகம் கொஞ்சம் தொங்கலாக இருக்குது. அப்போ சந்தோஷம் இல்லையோ? அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். கலகலப்பாக இருங்க. அல்லேலூயா. சரி, உங்களுடைய பிரகாரங்களை வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான், பாக்கியவதி. ஆண்டவர் சேர்த்துக் கொள்கிறாங்க. ஒன்று ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம வர்றதுனாலேயே, அவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடி ஆராதிக்கிறதுனாலேயே நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. அவரை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாக கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. 2வது, அவருடைய சமூகத்தில் பிரகாரங்களை கூடி வந்து ஆண்டவரை தேடி வருகிறோமே, நம்ம வேத வசனம் நானா சொல்கிறேன், இங்கே என்ன சொல்லுது? சேர்த்துக்கொள்ளும் பாக்கி, கர்த்தரை சேர்த்து கொண்டு இருக்கிறாரே, நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். உங்களுடைய பரிசுத்த ஆலயமாகிய உங்கள் வீட்டின் நன்மையால், நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆலயமாகிய இது என்ன ஆலயம்?
உண்டு. நீங்களும் நானுமே தேவனுடைய ஆலயம், தேவன் தங்கும் ஆலயம், ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் யாரு? முதல்ல நம்ம தான். அல்லேலூயா. அடுத்து தேவன் அசைபாடுகிற இடம் இந்த இடம். ஜப வீடு, ஆராதனை ஸ்தலம், இது பயபக்திக்குரிய ஒரு ஸ்தலம். கர்த்தரை தொழுதுகிற இடத்துல தான். அதனால தான் கர்த்தர் சோதனை இதை நம்ம எப்படி கனமாய் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே. எப்படி தொழுது கொள்ளணுமா? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அதான் சொல்ல முடியும். பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால, இந்த வீட்டில் தேவனுடைய வீட்டில் என்ன இருக்குங்க? தேவனுடைய நன்மை இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டின் நன்மையாலே நான் திருப்தியாவேன். சொல்லுங்க, தேவனுடைய வீட்டின் நன்மையாலே நான் திருப்தியாவேன். ஆமென். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணி முடிப்போமா? எங்கள் நேசிக்க நல்லா ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தரை விட்டுவிடக்கூடாது, கர்த்தர் சோதரம் உண்ட சபை ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு காரியங்களை நாங்கள் இந்த நாளில் தியானித்தோம் ஐயா. கர்த்தாவே, கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு நிலம் ஒருவருக்கு வரக்கூடாது, ஒரு குடும்பத்துக்கு வரக்கூடாதப்பா. சோத்திரம் அப்பா, அம்மை விட்டு விடாதபடிக்கு கர்த்தரை நம்பி கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலவரத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ரூத் தேவனிடத்தில் வந்தபடியால் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல நாங்கள் இடத்தில் வந்திருக்கிறபடியால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக எப்பொழுது இருக்க கர்த்தரை உதவி செய்வீராகையா. சோத்திரம் தகப்பனே, நமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. கர்த்தாவே, சோத்திரம். சிம்சோன் தேவனை விட்டான். அசோத்திரம் அவிசுவாசி அப்பா. சோத்திரம் அவிசுவாசனுடைய சிநேகம் வைத்திருந்தபடினாலே சோத்திர வேதம் சொல்லி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறது எவ்வளவு வேதனையான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி கர்த்தரை விட்டு பின்வாங்கின நிலை கூடாதப்பா. கர்த்தாவே, சபை ஐக்கியத்தை விட்டு ஒருவரும் விலகக்கூடாது ஆண்டவரே. நாளாளந்து எவ்வளோ சமயத்திற்கு அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. சபை கொடுக்கல செலை விட்டு நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு சத்தியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். கர்த்தாவே, ஒரு ஆராதனையை நாங்கள் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. சபையில் நடக்கிற ஜபங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் அந்த புது வருஷத்தில் அநேகர் வந்து கலந்து கொள்ளட்டும். ஆமாண்டவரே, சோதரன் ரட்சிக்கப்படுவதில்லை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கிட்டு வந்தேன்னு சொல்லப்பட்ட நல்லா வாய் திறந்து சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எங்கள் சபையில் ரட்சிக்கப்படுவதில்லை ஒவ்வொரு வாரமும் வந்து சேருங்கப்பா. ஆண்டவரே, சோத்திரம் ஐயா. வருஷத்துக்கு ஒரு தடவை ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. வருஷத்துக்கு 2 முறை ஆனாலும் ஞானஸ்தானம் கொடுக்கத்தக்கதா அப்படி ஆத்மாக்களை கொண்டு வாங்கய்யா. சோத்திரம் ஐயா. ரட்சிக்கப்படுவர்களை அனுதினமும் கர்த்தரில் சாதி சபையில் சேர்த்து கொண்டு வந்தது போல அந்த அனுபவம் எங்கள் சபையில் உண்டாகட்டும். சியோனிலிருந்து சபையிலிருந்து கர்த்தரின் ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவன், பரம சியோனிலிருந்து ஆசீர்வாதத்தை தருகிற தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இங்கே ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அம்மா மட்டுமில்லை, என் ஜனங்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து மயில பண்ணுவேன். என் ஜெப வீடு சகல ஜனங்களுக்கும், என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும்னு சொன்னீரே அப்பா. சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே குறிப்பிட்டவர்கள் தான் குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும் என்று வந்து சோத்திர கடவுளை தேடணும்னு சொல்லும்போது இங்கே சகல ஜனங்களையும் கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் உண்டாக்கின தேவன், எல்லா ஜனங்களையும் நேசித்து ஆராதிக்க கொண்டு வருகிறீரே, ஆசீர்வதிக்க கொண்டு வருகிறீரே, நமக்கு சோத்திர நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, சங்கீதம் 65:4 வசனத்தின்படி உடைய வீட்டின் நன்மையால் திருப்தி ஆகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடைய வீட்டில் வீட்டில் தேவனே, இந்த வீட்டில் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், இந்த தேவனுடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பாக்கியவதிகளாக இருப்பார்கள் சொல்லப்பட்ட வசனத்தின்படியாக கர்த்தர் நடத்துவீராக. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே. என் ஆத்துமா